ஹாய் கைஸ். டுடே நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து சூப்பரான ஒரு உப்பு கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோட எம்எஸ்டி ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கிறேன்பா. ஒரு பர்ஃபெக்டான வில்லேஜ் ஸ்டைல் உப்பு கறி எப்படி தரமாக பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு வெள்ளை உளுந்து எடுத்துக்கோங்க, அப்புறம் வந்து கருவேப்பிலை, அப்புறம் சின்ன வெங்காயம், அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு வந்து வரமிளகா, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அது வந்துட்டு அரைக்குறையாக அரைச்சி இஞ்சி பூண்டாக இருக்கணும், அப்போ தான் பெட்டராக இருக்கணும்பா. இதுதான் இன்க்ரீடியன்ட்டு. வாங்க உள்ள போயிடலாம். நான் வந்து மண்சட்டியில் செய்கிறேன். பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு மண்சட்டியில் செஞ்சிங்கன்னா. ஏன்னா டேஸ்ட்டு வந்து வேற லெவலில் உங்களுக்கு வந்து வில்லேஜ் ஸ்டைலில் வேணும்னா மண்சட்டி ப்ரிஃபர் பண்ணுவேன் நான். கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் போட்டு மண்சட்டி சூடாகிறதுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு கொஞ்சோண்டு உளுந்து போடுங்க. உளுந்து போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த உளுந்து வந்து உங்களுக்கு வந்து வணங்குறதுக்கு வந்து மேக்ஸிமம் 5லேருந்து 10 நிமிஷம் எடுக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை போடுங்க. போட்டு நல்லா வந்துட்டு 2 நிமிஷம் நல்லா வணக்குங்க. அந்த ஆயிலே நல்லா வந்துட்டு அந்த உளுந்தும் கருவேப்பிலையும் நல்லா வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் வணங்குற மாதிரி வணக்குங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு அரைக்குறையாக அரைச்சிக்கிறத போடுங்க. ஏன் நான் அரைக்குறையாக அரைக்கிறேன்னா அதோட ஃப்ளேவர் வந்து அப்படியே சிக்கனில் உங்களுக்கு இறங்கும். அதனால் நான் வந்து அரைக்குறையாக அரைச்சிருக்கேன். சேம் இதே நான் பண்ணுறத அப்படியே நீங்கள் வந்துட்டு சேம் நீங்கள் ரெசிபி அப்படியே பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு இருக்கும். அடுத்தது வந்து கொஞ்சோண்டு வரமிளகா போடுங்க. உங்களுக்கு வரமிளகா தேவை இல்லைன்னா நீங்கள் வந்து பச்சை மிளகா போட்டுக்கலாம். பட் ஆனால் வரமிளகா போட்டிங்கன்னா கொஞ்சம் காரமாக இருக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து வில்லேஜ் ஸ்டைலில் கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டான பர்ஃபெக்டான டேஸ்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பச்சை மிளகா போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து காரம் கம்மியாக வரும். நீங்கள் இல்லை நான் காரசாரமாக சாப்பிட்றேன்னா நீங்கள் தாராளமாக வந்துட்டு வரமிளகா போட்டுக்கலாம். வரமிளகா போட்டுக்கோங்க. மறக்காம வீடியோ பார்த்துருக்கவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பட்டிங்கன்னு தட்டி விட்டு என்னோட எம்எஸ்டி ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து நீங்கள் வந்து வரமிளகா வந்து வணங்கினதுக்கப்புறம் நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் போடுங்க. சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டு போடுங்க, பெட்டராக இருக்கும். அப்படியே போட்டுறாதீங்க. அது மீன் குழம்புக்கு தான் அப்படியே போடுவோம். நம்ம வந்து உங்களுக்கு வந்துட்டு நம்ம செய்கிற உப்பு கறிக்கு வந்துட்டு அப்படியே நீங்கள் வந்துட்டு போடாமல் கட் பண்ணி போடுங்க, பெட்டராக இருக்கும். இப்போ வந்து நல்லா கழுவி வச்சிருக்க சிக்கனை வந்துட்டு நல்லா போட்டுருங்க. இதுக்கான ஸ்பைசஸ் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், கரெக்டாக இதை நோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் வந்துட்டு டெர்மரிக் பவுடர் கொஞ்சம், அப்புறம் சில்லி பவுடர் கொஞ்சம், அப்புறம் தேவையான ஒரு சால்ட். வேற எதுவுமே நீங்கள் போடக்கூடாது. ஜஸ்ட் 3 இன்கிரீடியன்ட்: டெர்மரிக் பவுடர், சால்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு சில்லி பவுடர். இது 3 தான் உங்களுக்கு வந்து இன்கிரீடியன்ட். நீங்கள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மாற்றி போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு வந்து நீங்கள் வந்து உப்பு வந்து ஃபஸ்ட் டைம் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட் டைம் ஒரு டைம் போடுறனா போட்டுக்கோங்க. வாட்டரு மஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் வந்து ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணிங்கனாலே சிக்கனில் இருக்கிற அந்த வாட்டரே வந்து எக்ஸ்ட்ரா வந்துடும். 10 to 15 மினிட்ஸ் நல்லா நீங்கள் வந்துட்டு குக் பண்ணிங்கன்னா சூப்பரான ஒரு சிக்கன் உப்பு கறி வேற லெவலில் ரெடி நண்பா. மறக்காமல் இந்த ரெசிபியை ஃபேமிலியோட செஞ்சு சாப்பிடுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, சேவ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ரெசிபியை ஃபேமிலியோட செஞ்சு உப்பு கறி தரமா பர்ஃபெக்டா நீங்க சாப்பிடுங்க நண்பா. அடுத்தடுத்த ரெசிபிஸ் தரமா வரும். மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நண்பா. பை கைஸ்.